அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு 28 புதன்கிழமை வெனிஸ்டே. இன்றைக்கு மக்ரிபோட துல்ஹஜ் மாதத்துக்குண்டான தலைப்பிறை பார்க்கப்பட்டிருக்குது. துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது நைட்டில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தேர்ஸ்டே 29th துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது பகல். அல்லாஹு தஆலா வருஷத்தையில் 365 நாள்லையும் அல்லாஹு தஆலா சில விஷயங்களை சில நாட்களை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான். 10 டேஸில் 3 அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான். 10 டேஸ் மாதங்களில் அல்லாஹ் 4 months 4 மாதங்கள் அல்லாஹ் அஷ்ஹுருல் ஹுரும் சங்கைக்குரிய மாதமாக இருக்கிறான். அது ஒரு பக்கம். அதுபோல் 3 10களை 10 டேஸ்கள் அல்லாஹு தஆலா முழு வருஷத்திலையும் சிறப்பாக்கி இருக்கிறான். அதில் ஒன்று தான் எங்களுக்கு தெரியும், ரமலானுடைய கடைசி 10 நாள் நாங்கள் எவ்வளோ டயர்டாகி அமல் செஞ்சு நோன்பு பிடிச்சி தராவிஹ் தொழுதுட்டு போயிட்டு இரவு 2 மணி 2:30 3 மணி என்று கியாமுல்லைல்களெல்லாம் நாங்கள் அப்படி தொழுதுட்டு போயிட்டும் கூட ஃபஜ்ர் மிஸ்ஸாவிடாமல் இமாம் ஜமாத்துக்கு தஹஜ்ஜுத் தொழுது, ஃபஜ்ருடைய முந்தின சுன்னத் தொழுது, இப்படி நிறைய நாங்கள் ரமலானினுடைய கடைசி 10 நாள் மிச்சம் நாங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்கு மிச்சம் நாங்கள் தடமாறினோம். இதை மாதிரி ஒரு 10 தான் இன்றைக்கு மக்ரிபோட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய அஷ்ரு துல்ஹஜ் மந்தில் ஃபஸ்ட் 10 டேஸ். இது அல்லாஹ் ரமலானுடைய கடைசி 10 எப்படி சிறப்போ அதுபோல் அல்லாஹு தஆலா சிறப்பாக்கின ஒரு 10 டேஸ் தான் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஃபஸ்ட் 10 டேஸ். மூணாவதாக அடுத்து வரக்கூடிய முஹர்ரம் மாதம், இஸ்லாமிக் கேலண்டரில் ஃபஸ்ட் மந்த் முஹர்ரம் மாதத்தினுடைய 10 டேஸ். இதையும் அல்லாஹ் ஃபஸ்ட் 10 டேஸ் இந்த 10 டேஸ்களையும் அல்லாஹ் சிறப்பாக்கி வச்சிருக்கிறான். இந்த 10 டேஸ்கள்லையும் அல்லாஹ் ஒரு கொமனான ஒரு இபாதத் உண்டு, ஒரு பொதுவான இந்த 10 டேஸ்லையும் செய்யக்கூடிய மாதிரி ஒரு இபாதத்தை அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். எங்களுக்கு இஸ்லாம் அதை அறிமுகப்படுத்துது. இந்த 10 செய்யக்கூடிய ஒரு பொதுவான அமல் உண்டு. அது என்னாண்டா, எங்களுக்கு தெரியும் ரமதானுடைய கடைசி 10 எப்படியுமே நாங்கள் நோன்பு பிடிக்கிறது வாஜிப், நோன்பு பிடிக்கிறது அதில் ஃபர்து. இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாட்கள் 10வது நாள் பெருநாள், அந்த 9 நாளும் நோன்பு பிடிக்கிறது அல்லாஹ் சுன்னத்தாக்கினான். அதே மாதிரி அடுத்த 10 நாள் தான் முஹர்ரமினுடைய ஃபஸ்ட் 10 டேஸ், அதுலேயும் நோன்பு பிடிக்கிறது. குறிப்பாக 9வது தாசுஆ, 10வது நாள் ஆஷூராவுடைய நோன்பு. அப்போ இந்த 10 அல்லாஹ் நோன்பை அல்லாஹ் ஒரு அமலாக இபாதத்தாக அல்லாஹ் முஸ்லீம் சமூகத்துக்கு அல்லாஹ் அறிமுகம் செஞ்சு தாரான். அப்போ ரமலானில் அந்த நோன்பை வாஜிபாக்கினான். துல்ஹஜ் ஃபஸ்ட் 10 டேஸில் ஃபஸ்ட் 9 டேஸ் 10வது நாள் பெருநாள் அந்த ஃபஸ்ட் 9 டேஸ் நோன்பு பிடிக்கிறத சுன்னத்தாக்கினான். சுன்னத்துன்றது சாதாரண சுன்னத்துன்றது மட்டும் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் நோன்பு இந்த 9 டேஸில் ஒரு நாளுடைய நோன்பு ஒரு வருஷத்துடைய நோன்பு மாதிரி. அதே போல் இதில் 9வது நாள் அரஃபாவுடைய நோன்பு யுகஃபிரு சனத்தல் மாதியா வல் பாக்கியா, முந்தின வருஷம் பிந்தின வருஷம் அடுத்த வருஷம், இந்த 2 முன்பின் 2 ஒரு வருஷத்தினுடைய சின்ன பாவங்களை அந்த ஒரு நோன்பு ஒரு 14-15 ஹவர்ஸ் நாங்கள் நோன்பு பிடிச்சிட்டு இருக்கிற அந்த அரஃபாவுடைய ஒரு நோன்பால் அல்லாஹ் லாஸ்ட் இயர் ஒரு வருஷம், அடுத்தது நெக்ஸ்ட் இயர் அந்த ஒரு வருஷத்தினுடைய சின்ன பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். அப்போ அதே போல் முஹர்ரம் மாதம் பிடிக்கக்கூடிய 9வது தாசுஆ ஆஷுரா, இதுக்கும் ஒரு வருஷத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது. அப்போ 10 அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் நோன்பு அல்லாஹ் அறிமுகப்படுத்தியிருக்கிறான். அந்த 10 நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அந்த 10 நாங்கள் ஆரம்பித்து நாளைக்கு தேர்ஸ்டே ஃபஸ்ட் டே இன்ஷா அல்லாஹ் 7 மட்டும் நோன்புகளை பிடிச்சிக்கொள்வோம். இதில் இன்னொரு கேள்வி வரலாம், ரமலான் மாதம் கலாவான நோன்புகளை இதோடு சேர்த்து பிடிக்கலுமா? தாராளமாக பிடிக்கலாம். ரமலான் மாதத்தில் பிடிக்க வேண்டிய கலா நோன்பு நாங்கள் இதில் அதையும் நியத்து வச்சு பிடிச்சா ரெண்டும் சேரும். ரமலானுடைய கலாவும் அடங்கிடும், இந்த சுன்னத்தான நோன்பு பிடிச்ச நன்மையும் எங்களுக்கு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
முழு வருஷத்துலையும் இந்த 365 நாட்கள்லையும் அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான அமல் இந்த 10 டேஸுடைய அமல். எந்த 10 டேஸ்? நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோமே அஷ்ருதில் ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தினுடைய ஃபஸ்ட் 10 டேஸுடைய அமல் அல்லாஹ்க்கு ஆக விருப்பம். ஏன்னா மற்ற டேஸ், மற்ற 355 நாள் செய்கிற அமல்களை விடவும் அல்லாஹ்க்கு ஆக விருப்பம் இந்த 10 டேஸ் செய்யக்கூடிய அமல். எனவே இன்ஷா அல்லாஹ் பிளான் பண்ணுவோம். ரமலானுடைய கடைசி 10 எப்படி நாங்கள் அமல் செஞ்சோமோ, இமாம்களுக்கு இடையில் சில கருத்துகள் இருக்குது. சில இமாம்கள் பேசுகிறாங்க, ரமலானுடைய கடைசி 10 தான் சிறந்ததா அல்லது துல்ஹஜ்ஜுடைய ஃபஸ்ட் 10 சிறந்ததா என்று இமாம்களுக்கிடையில் கருத்து வேறுபாடு உள்ள அளவுக்கு சிறப்பான ஒரு 10. ரமலானுடைய லாஸ்ட் 10 டேஸை விடவும் இதுதான் பெஸ்ட் என்று சொல்லக்கூடிய இமாம்களும் இருக்கிறாங்க. அப்படியான 10 டேஸ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் இந்த 10 நாளும் கூடுதல் கவனம் செலுத்துவோம். அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான 10 நாள் எங்களோட குறிப்பாக ஃபஜ்ருடைய இமாம் ஜமாத், ஏனைய இமாம் ஜமாத்துகள், எங்களோட முன்பின் சுன்னத்துகள், இந்த 10 நாளும் வளமையை விட கூடுதலாக குர்ஆனோடு உள்ள தொடர்பு, இந்த 10 நாளும் ஏனைய நாட்களை விட கொஞ்சம் மொபைலுடைய அந்த தொடர்பை கொஞ்சம் குறைக்கிறது. இந்த 10 நாளும் எங்களோட பாவங்கள், ஹராமான விஷயங்களை கொஞ்சம் குறைச்சி கொள்வது. இந்த 10 நாள் எங்களோட நார்மல் டேஸை போல் ஓடிடாமல் ரமலானுடைய லாஸ்ட் 10 டேஸ் நாங்கள் எப்படி பதறி அமல் செஞ்சோமோ இது போல் இந்த 10 நாளும் இஸ்திக்ஃபார் கூடுதலாக ஒரு இதொன்று வச்சு கொண்டு நாங்கள் செய்கிறது. ஒரு நாளைக்கு 1000 இஸ்திக்ஃபார், ஒரு நாளைக்கு 1000 ஸலவாத். இந்த 10 நாளும் ஸ்பெஷலாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அதை செய்வோமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைஞ்சு கொள்ளலாம். ஸ்பெஷலாக இந்த 10 நாள் கூடுதலாக குர்ஆனோட, இந்த 10 நாள் கூடுதலாக சதகாவோட, இந்த 10 நாள் கூடுதலாக இஸ்திக்ஃபார், இந்த 10 நாள் கூடுதலாக ஸலவாத், இந்த 10 நாள் நோன்பு, இந்த 10 நாள் இமாம் ஜமாத், இந்த 10 நாள் முன்பின் சுன்னத்துகள் என்று இன்ஷா அல்லாஹ் ஏழுமான மட்டும் இந்த 10 சரியான விதத்தில் கழிப்போம். அல்லாஹு தஆலா அவன் பொருந்தி கொண்ட கூட்டத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்கள் எல்லாரையும் கபூல் செய்யட்டும். அல்லாஹு தஆலா சிறந்த 10ஆக எந்த 10 செலக்ட் பண்ணினானோ அந்த 10ல் அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல் இபாதத்துகளை செஞ்சு அவனுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய ஸ்ரீதேவிகளாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்கள் எல்லாரையும் கபூல் செய்து கொள்வானாக. ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரன்.